வணக்கம், நான் பாலச்சந்திரன் பேசுகின்றேன். எந்த ஒரு நாடு சிறப்பா இருக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி யோசிச்சா எந்த நாடு சிறப்பா இருக்க முடியும்? ஆப்பிரிக்காவில் இல்லாத வளம் எந்த நாட்டிலையும் இல்லை. ஒரு காலத்தில் தென் அமெரிக்காவில் இல்லாத வளம் எந்த நாட்டிலையும் இல்லை. இந்த மாதிரி பல நாடுகளை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். அந்த வளங்களினால, இயற்கை வளங்களினால மட்டும் ஒரு நாடு சிறப்புடையதாக இருந்ததா? இப்போ இதுலேயே தமிழ்நாட்டிலே சொல்லுவாங்களே, இனிய பொழில்கள் நெடிய வயல்கள் எண்ணெரும் பெருநாடு, கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தருநாடு அப்படின்னு பாரத நாட்டை பற்றி பாரதியார் பாடியிருக்காரு. அதனால எல்லா நாட்டிலையும் இப்படிப்பட்ட இயற்கை வளங்கள், துவக்கத்தில் எல்லா நாட்டிலையும் இயற்கை வளம் இருந்தது. அதுக்கப்புறம் இயற்கையை மனிதன் அழிக்க தலைப்பட்டான், சில இடங்களில் அதிகமாக அழிச்சான் அப்படிங்கிற நீ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இயற்கை வளங்கள் மட்டும் ஒரு நாட்டை உயர்ந்த நாடாக ஆக்குவது இல்லை. இதை நம்முடைய பழந்தமிழ் இலக்கியத்தில் புறநானூற்றில் ஒரு பாடலில் ஔவையார் மிக அழகாக சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காரு? நாடா கொன்றோ, காடா கொன்றோ, அவலா கொன்றோ, மிசையா கொன்றோ, எவ்வழி நல்லவர் ஆடவர், அவ்வழி நல்லவர் வாழிய நிலனே. இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. அவர் சொல்றதுடைய பொருள் என்னன்னா, நாடு காடு மேடு பள்ளம் எப்படி இருந்தாலும் மனிதர்கள் எங்கு நல்லவராக விளங்குகின்றார்களோ அங்கு நிலமும் நீயும் நன்றாக விளங்குவாய். நிலத்தை பொறுத்து வாழ்வும் தாழ்வும் அமையாது, அங்குள்ள மனிதர்களை பொறுத்தே அமையும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டேன்னு. எந்த ஒரு நாட்டில் உயர்ந்த கருத்துக்கள் உள்ளவர்கள் இருக்கின்றார்களோ, எந்த ஒரு நாட்டில் உயர்ந்த கருத்துக்களை மற்றவர்களுக்கு சொல்லும் திறன் படைத்தவர்களாக அவர்கள் இருக்கின்றார்களோ, எந்த ஒரு நாட்டில் உயர்ந்த மனிதரின் கருத்துக்களை செவிமடுக்கும் பண்புள்ளவர்களாக இளையவர்கள் இருக்கின்றார்களோ, அந்த ஒரு நாட்டில் நிச்சயமாக இயற்கை வளங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தப்படும். மக்கள் அனைவரும் உண்டு உறங்கி மகிழ்ந்து வாழ வேண்டும் என்ற பெருந்தன்மையான நோக்கம் இருக்கும். இவை அனைத்திற்கும் முதல் தேவை அனைவருக்குமான நலம் என்ற உறுதியான எண்ண நிலைப்பாடு மக்களில் உயர்ந்தவர்களின் மனங்களில் இருக்க வேண்டும். பாரதியார் ஒரு சொன்னார், படித்தவன் தப்பு பண்ணா நாசமா போவேன், நாசமா போவேன், நாசமா போவேன் அப்படின்னு 3 தடவை சொன்னார். மற்றவர்கள் தவறு செய்தால் அந்த தவறு திருத்தப்பட முடியும். ஆனால் படித்தவர்கள், அறிவு திறன் படைத்தவர்கள் தவறு செய்தால், குற்றம் புரிந்தால் மிக திறமையாக குற்றம் புரிவார்கள். அவைகளை கண்டுபிடிப்பதே கடினமாகிவிடும். அதனால தான் சொன்னாங்க, உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே. உயர்ந்தோர் எண்ண அளவில், சிந்தனை அளவில், செயல் அளவில், எல்லா அளவிலும் உயர்ந்தவர்களாக இருந்தால் அந்த நாடு செழிக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. இந்த கருத்தை உள்ளுணர்ந்து நாம் அனைவரும் அப்படிப்பட்ட உயர்ந்தவர்களை கண்டறிந்து அவர்களுடைய வாக்குகளை கவனித்து பயன்பெறுவதாக நம்முடைய வாழ்வு அமையட்டும் என்று சொல்லி இன்று முடித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.